அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சேலம், தருமபுரி, புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள முக்கிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம், தருமபுரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். தமிழகத்தில் உள்ள 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கடலூர், சேலம், தருமபுரி, வேலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று இரவு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் அந்த மின்னஞ்சலை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக அதனை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் கடலூர் புதுநகர் காவல்துறையினரும் மற்றும் பீட் மோப்பனாய் மற்றும் 6 பேர் கொண்ட வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அலுவலர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா செந்தில்குமார் தனி அறை, ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு பகுதிகள் என அலுவலகம் முழுவதும் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் அது வெடிகுண்டு பொருளை என தெரிய வந்தது. ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள் இதன் காரணமாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் புதுநகர் காவல்துறையினர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் தான் அந்த மின்னஞ்சல் பார்க்கப்பட்டு உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்பகுதி ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாநகரம் மையப்பகுதியில் அமைந்துள்ள சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொடர்ந்து 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து சேலம் மாநகர காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மோப்பனாய் ரூபியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த சில மாதங்களாகவே வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி ஒரு சில அலுவலக அறைகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் ஆதிதிராவிட நலத்துறை தணிக்கை அறை, ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் விடும் நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த ஆண்டு இதுவரை 4 முறைக்கு மேல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களில் இது 5வது முறை என்பதால் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மர்ம நபர்களிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த மிரட்டலை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் விரைந்து வந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வெடிகுண்டு கண்டறியும் பிரிவை அடங்கிய குழுவினர் மோப்பனாய் அழகன் உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காலை 11:30 மணிக்கு தொடங்கிய சோதனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், அலுவலக உட்புற அறைகள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அங்குலமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தீவிர தேடுதலுக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அலுவலக பணிகள் மீண்டும் தொடங்கின. அடிக்கடி மிரட்டல் விடுத்து அரசு இயந்திரத்தை முடக்கும் மர்ம நபர்களை கண்டறிய தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 5வது முறையாக நடைபெற்ற இந்த மிரட்டல் சம்பவத்தால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் RDX வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் இன்று பகல் 12 மணி அளவில் வெடித்து சிதறும் என நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் அலுவலக இமெயில் முகவரிக்கு மெயில் வந்துள்ளது. இன்று ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அதிகாரிகள் இமெயிலை பார்த்தபோது அதில் வெடிகுண்டு மிரட்டல் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்.
தகவலின் பேரில் மோப்பநாய் ரீட்டா மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே ஆட்சியர் அலுவலகத்திற்கு 2 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மிரட்டல் விடுக்கப்பட்டவர் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அலுவலக ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்ததை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவின் உத்தரவின் பேரில் வெடிகுண்டு பிரிவு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மற்றும் வெற்றி என்ற மோப்பநாய் உதவியுடன் அலுவலகம் முழுவதும் ஒவ்வொரு அறையாக சென்று சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்று தெரிந்தவுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வெற்றி புறப்பட்டு சென்றனர். இந்த வெடிகுண்டு மிரட்டலால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் அச்சத்தில் இருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு இன்று ஒரே நாளில் மிரட்டல் வந்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.